பாஸ் டியூஸ்டே ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்கும் சொல்கிறீங்களா? நேற்று நைட் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அதிரடியாக சைனா மேலே அடிஷனல் 10% டேக்ஸ் போட்டிருக்காரு. ஏற்கனவே 20% டேக்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அடிஷனல் சேர்ந்துச்சு அப்படின்னா 35% டேக்ஸ் சைனா மேலேயே வருது. இதனால் சைனாவிலேருந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் எல்லாமே ஹியூஜாக ஃபாலோ ஆயிடுச்சு. நேற்று டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் எல்லாமே 1% மேலேயே ஃபாலோ இருந்தது. இதே மாதிரியே ஏசியா முழுக்கவே மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ இருக்கு. இது போக அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அதிரடியா உக்ரைனுக்கு வழங்கிட்டு இருந்த மிலிட்டரி சப்போர்ட் எல்லாமே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த ரெண்டு நியூஸ்னால பேனிக்ல மார்க்கெட் எல்லாமே செல் ஆயிட்டு இருக்கு. ஏசியா டவ் 0.78% ஃபாலோ இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் அன்னைக்கு 1.8% ஃபாலோ இருக்கு. சைனா மார்க்கெட்டான ஹேங்சங் 1.53% ஃபாலோ இருக்கு. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி 0.7% ஃபாலோ இருக்கு. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்றது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்தாலும் 22,000 22,100 கால் ஆப்ஷன் வரைக்கும் எம்எஸ்வில பை வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைட்லயும் அவங்க ஹெவியா பைங் வச்சிருக்காங்க. அப்போ 22,000 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆனா மட்டும்தான் அடுத்த லெவலான 21,750 நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். இந்த பொசிஷன் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எம்எஸ்வி எஸ்டிஎல் ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.